ஹாய் guys, வெல்கம் டு எஸ்கே அனிமி. இன்னைக்கு இந்த வீடியோல டன் சீசன் 3 தான் கண்டினியூ பண்ண போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஒக்கரோனும் அப்புறம் அந்த கைஜி பொண்ணு ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டு நிக்க அதை பார்த்த மோமோ, சக்காட்டா, ஜிஜி எல்லாரும் பயங்கர ஷாக்ல நின்னுகிட்டு இருக்க. அதோட போன எபிசோட முடிச்சிருப்பாங்க. அதுல இருந்து இப்ப கண்டினியூ பண்ணுவோம் வாங்க. ஷாக்ல இருந்த ஒக்கரோன் அதை பார்த்த மோமோ செம்ம கோவத்துல அங்க இருந்து சக்காட்டா ஜிஜியோடைய கழுத்தை பிடிக்க மூச்சு திணறி போய் அவனுங்க சாக துடிக்க மோமோ அங்கிருந்து வேகமா வந்து அந்த கைச்சி பொண்ணை எட்டி ஒரே உதைச்சிட்டு, யாருடி நீ புதுசா சண்டால சிரிக்கி என் வாழ்க்கையில விளையாடவே கிளம்பி வருவீங்களாடி சொல்லிட்டு அவ சம கோவத்துல அவ கூட சண்டைக்கு போக ரெடியாக. இப்ப அந்த கைச்சி பொண்ணு ஏதோ சொல்ல வரா, ஆனா ஒண்ணுமே புரியல. இந்த சண்டைக்கு நடுவுல சக்காட்டா ஒரு பக்கம் ஐயோ நான் தானே சிப்பத்தா இருந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க. ஜிஜியும் உட்காரணும் அங்க கீழே விழுந்து கிடக்க மோமோ அந்த கைஜு டீரக்ஸா பாத்துட்டு, ஓ நீதான் அந்த கைஜுவா, சொல்லுடி சொல்லு, என்ன தைரியம் தான் ஒக்கோரன் கிட்ட அந்த மாதிரி நடந்துகிட்டு இருப்ப. கோவத்துல அவ பயங்கரமா கத்த. ஆனா அந்த கைஜி பொண்ணு ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே தான் இருக்கா, ஆனா அது ஒண்ணுமே புரிய. நான் தாண்டி சொல்றா இவா அப்படின்னு சொல்லி மோமோ கத்த. சக்காட்டா மோமோ போத நிறுத்து, என்ன பைத்தியக்காரி மாதிரி கொய்யோன்னு கத்திக்கிட்டே இருக்க, அவ என்னமோ சொல்ல வரா, அது என்னன்னா முழுசா கேட்கலாமே. அதுக்கு மோமோ ஏய் மூடு, எனக்கு தெரியும் நீ அவளை கரெக்ட் பண்ண பாக்குறேன்னு சொல்ல. அதுக்கு சக்காட்டா ஒரு பக்கம் ஐயோ அக்கா இது யாருக்கிட்டயும் சொல்லிடாதீங்க பிளீஸ் அப்படின்னு சொல்ல. கோரோன் எல்லாரும் நிறுத்துங்க போதும், அவ என்னதான் சொல்ல வரான்னு கேட்ப. இப்போ ஒன்னும் அவ சண்டை போடுற மூட்ல இருக்கிற மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லாம என்னுடைய கோல்டன் பால் வேற கண்டுபிடிக்கணும். ஏய் நீ மூடுறா நாய், அவளை கிஸ் பண்ணிட்டு இப்போ வந்து ஊதுற நீ அவளுக்கு. அதுக்கு உட்காரன் ஒரு பக்கம் அப்படிலாம் இல்ல, அது ஒரு நார்மலான விஷயம் தான் சொல்ல. கேட்ட மோமோ கோவத்துல எரிமலையா வெடிக்க, நானா சொன்னேன் நார்மலான விஷயமா, ஒரு பொண்ணை கிஸ் பண்ணிட்டு நார்மலான விஷயம் நான் சொல்றேன். அதுக்கு உட்காரன்னு ஒரு பக்கம் இல்ல நான் அந்த மாதிரி சொல்லல, நானே கதி கலங்கிதான் போயிட்டேன், இருந்தாலும் அவ கொஞ்சம் அழகாதான் இருக்கா அப்படின்னு சொல்ல. அதை கேட்ட மோமோ செம்ம கோவத்துல பண்ணி வேணும் தான் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி செம காண்ட போயிடுவா கம்முன்னு. ஆனா இங்க உட்காரனுடைய நிலைமை, உட்காரனும் மிஸ் அயாசை அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான், ஆனா அவ காதல வாங்காம போவான். அவ கோச்சுக்கிட்டத பார்த்து அவன் அழுகுறான். அப்ப சக்காட்டா வந்து டேய் இதுக்கெல்லாம் டைம் இல்லடா, இப்ப அந்த பொண்ணுகிட்ட எப்படி பேசுறதுன்னு கண்டுபிடிக்கலாம் முதல்ல அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் அவளை கூட்டிட்டு எங்கேயோ போறாங்க. அந்த பொண்ணு திருப்பி கைஜி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வர, அதை பார்த்து ரெண்டு சின்ன பசங்க அவளை கை காமிச்சு ஏதோ ஒண்ணு பேச. அதுக்கு உட்காரோன் ப்ளீஸ் நீ அந்த ட்ரெஸ் கட்டி வச்சுட்டு நார்மலா வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, எப்பவும் போல அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்களுக்கு புரிய வைக்கிறேன்னு சொல்லி ஜிஜியும் ஒக்கரனும் ஏதோ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம சக்காட்டா அந்த பொண்ணு முன்னாடி போய் என் பேரு கிண்டா சக்காட்டா, எனக்கு இன்னொரு பேரு இருக்கு கோல்வின் ஆல்பர்ட் அப்படின்னு சொல்ல. ஜிஜிய பார்த்து டேய் ஜிஜி நிறுத்துடா, உன்னால அந்த பொண்ணு பயந்து போயிட்டாடா அப்படின்னு சொல்ல. அவன் அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு உன்னுடைய கைஜி ட்ரெஸ்ஸ ஓபன் பண்ணது இந்த ஒக்கரம் லூசு பையன் தான் நீ நினைச்சனா அது தப்பு, ஃபர்ஸ்ட் நான் தான் ஓபன் பண்ணேன் அப்படின்னு சொல்ல. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பைத்தியக்காரனே ஓபன் பண்ணா அப்படின்னு இவன் சொல்லிக்கிட்டு என்ன புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி இவன் கேட்ட உடனே எப்பவும் போல அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. டேய் இதெல்லாம் அவளுக்கு புரியும் போது சொல்லுடா அப்படின்னு அவன் சொல்ல. அந்த பக்கம் ஜிஜி வேற அவனை பாத்துக்கிட்டு இருக்க. சக்காட்டா டக்கா குரா என் நண்பன்னு சொல்லி கதற. இந்த பக்கம் பார்த்தா உட்காரன்னு ஒரு பக்கம் மிஸ் ஐஎஸ்ஐ எப்படி கன்வின்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு இருப்பான். அப்படியே அவனுங்க பேசிக்கிட்டே எங்க வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஏலியன் பின்னி கிட்டதான் வந்திருக்காங்க. பின்னியோ யாருடா இந்த பொண்ணு, இந்த மாதிரி ஒரு ஏலியனை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்ல. ஜிஜி உடனே உண்மையாவா, நீங்க ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கீங்கன்னு நான் நினைச்சேன். அதுக்கு அந்த ஏலியன் டேய் அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல நீ மூடு, நாங்க எங்க ஒரே மாதிரி இருக்கோம் அப்படின்னு சொல்ல. யாரடா இவன், ஏதாவது மந்திரம் போறவனான்னு சொல்லி சக்காட்டா கேட்க. அதுக்கு உட்காரோம் நாங்க இவரை மிஸ்டர் மென்டஸ் ஸ்டாப்ன்னு சொல்லி கூப்பிடுவோம்னு சொல்ல. இவர் ஒரு ஏலியன் அப்படின்னு சொன்ன உடனே ஏன்னா அது ஏலியனா அப்படின்னு சொல்லி ஷாக்காக, இது வரைக்கும் நான் ஏலியனா பார்த்ததே இல்ல, அது மட்டும் இல்லாத அவங்களும் நம்மள மாதிரி பார்க்க மனுஷங்க மாதிரிதான் இருப்பாங்களான்னு சொல்லி இவன் ஷாக்கா பார்க்க. மிஸ்டர் பில்லி ஏதாவது டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணி பார்க்கலாமான்னு சொல்லி கேட்க. அதுக்கு ஒக்கரோன் அதனால ஏதாவது யூஸ் இருக்குமா, ஃபர்ஸ்ட் டைம் பூமிக்கு வரும்போது ஈஸியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த டிரான்ஸ்லேட்டர் அந்த ஏலியனுக்கு மாட்டி விட்டு இப்ப பேசு அப்படின்னு சொல்ல. ஜிஜி இருங்க நிச்சயமா தான் சொல்றீங்களான்னு சொல்லி சிரிக்க. அந்த கெட்டப்ப பார்த்துட்டு அவன் முன்னாடி நீ எப்படில சிரிக்க முடியுது ஜின்னு சொல்லி சக்கோட அவனை அடிக்க. ஒக்கரோன் இப்ப நம்ம ஏலியனுடைய லாங்குவேஜ் புரிஞ்சுக்க முடியுமான்னு சொல்லி ஷாக்காக. பில்லி பரவாயில்ல ஒரு சில வார்த்தைகள் அப்டேட் ஆகல, ஆனா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம். சரி ஒக்கரோன் ஏதாவது பேச, உனக்குதான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவான்னு ஜிஜி சொல்றான். நானா சரி நானே பேசுறேன்,
பேரு டக்ககுரா, உன்னுடைய பேரு என்ன? அப்படியே அவனுக்கு 3 பேரும் 3 விதமா போஸ் கொடுக்க, இதை கேட்ட உடனே அவளும் அவ பேரு வமோலான்னு சொல்ல, சக்காட்டாக்க ஒன்னும் புரியல. அவன் டான்ஸ் ஆடிக்கிட்டே டன் 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 கிங்கு காசு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சம்மந்தம் பேசுறான். இப்போ ஒக்கரோன், மிஸ் வமோலோ உங்களை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல நீங்க எப்படி பூமிக்கு வந்தீங்க? இப்பதான் வமோலோ பேச ஆரம்பிக்கிறா. ஆனா அவ பேசுறதுல ஒரு சில வார்த்தைகள் தான் புரியுது, நிறைய புரியல. என்னடா இவ பேசுறது கொஞ்சம் கொஞ்சம் தான் புரியுது அப்படின்னு சொல்லி ஒக்கரோன் ஷாக்கா பாத்துக்கிட்டு இருக்க. பில்லி வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் டிரான்ஸ்லேட்டர்ல வார்த்தைகள் இருக்கு, மிச்ச வார்த்தையெல்லாம் வைக்கணும், அதுக்கு நிறைய டைம் ஆகும் அப்படின்னு சொல்ல, இப்ப என்ன சொல்ல வரான்னு பாத்தீங்கன்னா, பவர்ஃபுல் புப்புன், பவர் ஜோன் புப்புன், உன்கிட்ட சண்டை போட்டு தோத்துட்டேன், கல்யாணம் பண்ணிக்கலாமா நீயும் நானும் அப்படின்னு சொல்லி கேட்க, கேட்ட சக்காட்டா கோவத்துல எரிமலை மாதிரி பயங்கரமா வெடிச்சுக்கிட்டே, நான் தான் உன்னை தோக்கடிச்சேன், நான் தான் அந்த ரோபோட்ல உங்க கூட ஒண்டி கொண்டி சண்டை போட்டு தோக்கடிச்சேன், நான் தான் அந்த ரோபோட்டை ஓட்டினேன் அப்படின்னு சொல்றான். ஒக்கரோன், ஆமா நானும் அதுதான் உனக்கு புரிய வைக்கணும்னு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணேன். அதுக்கு வம்மோலா பொண்ணு அவ பாத்துக்கிட்டே இருக்க, அதை பார்த்த ஜிஜி, அவளுக்கு புரியல போல அப்படின்னு சொல்றான். எப்பாடா எப்படியோ பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சக்காட்டா நினைக்க, டேய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க, நீயும் தான் ஸ்டோரிங் தானே அப்படின்னு ஜிஜி சொல்ல, டேய் நீ வேற ஏன்டா மூடுடா, அவளா புரிஞ்சுக்கிட்டோம் குழப்பாத, கம்மனருங்கடா, அவளை முதல்ல மிஸ் ஐயாசா கிட்ட கூட்டிட்டு போய் புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒக்கரோன்னு சொல்றான். சரி ஓகேடா சக்காட்டா சொல்றான். சரி உடிச்சல்லாம் தப்பெல்லாம் ஏமாலதான், மாமனை மன்னிச்சிரு, வா என்ன வந்து கட்டிப்பிடி அப்படின்னு சொன்ன உடனே அவ போய் வேக வேகமா போய் ஒக்கரான கட்டி பிடிச்சிக்கிறா. இத பார்த்த ஜிஜி பயங்கரமா கூத்தடிச்சுக்கிட்டு இருக்க, சக்காட்டா ஒரு பக்கம் போவோம் செம்ம வெறுப்புல இருக்கான். ஒக்கரான் கேக்குறான், யோ ஏலியன், நான் பேசத்தெல்லாம் அவளுக்கு புரியுது போல, இதுக்கு என்னதாண்டா வழி அப்படின்னு சொல்லி ஒக்கரான் கத்த, பில்லி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்து நான் அதை உனக்கு சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்ல, பில்லி போயிட்டு அப்புறம் வாங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்ப, ஒக்கரன் உடனே இதுக்கப்புறம் போயிட்டு எப்பாயா வரணும் அப்படின்னு சொல்லி கத்துறான். சக்காட்டா நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்துறான். அங்கிருந்து அப்படியே கட் பண்ணி ஒரு பாலடைஞ்ச பங்களா கட்டுறாங்க. இங்கதான் சீசன் ஸ்டார்டிங்ல காமிச்ச அந்த 3 ஏலியன் இருக்கு. எதிர்க்க இருக்கிற யாரோ ஒருத்தரை பார்த்து, இதுக்கு மேலே இவங்களை நான் பார்த்ததே இல்லையே, பூமிக்கு இப்பதான் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குது. டேய் யார பார்த்து இப்படி கேக்குற, இது எங்களுடைய இடம், உங்களுக்கு இங்க வர்றதுக்கு அனுமதி கிடையாது. அங்க இருந்த 3 ஏலியன்ல 2 ஏலியனுடைய தலை அப்படியே நசுங்குது. ஒரு ஏலியனுடைய தலையை பறவை மாதிரி ஏதோ ஒரு கால் வந்து பிடிக்க, யாரா அதுன்னு பார்த்தா ஒரு பூச்சி மாதிரியான உருவத்துல ஒரு ஏலியன் நின்னுகிட்டு இருக்கு. உன்னோடையது எல்லாமே என்னுடையது, என்னுடையது எல்லாமே என்னுடையது தான் அப்படின்னு சொல்றதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட் ஸ்டார்டிங்ல எல்லாரும் வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயா அவன் மனசுல என்ன தானே நினைச்சுக்கிட்டு இருக்க, நம்ம எல்லாருமே செத்து போயிருப்போம், எந்த மூஞ்சி வச்சுட்டு நம்ம கூட வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறா. மோமா வர செம்ம கடுப்புல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பா. அன்னையத்துக்குன்னு பார்த்து ஜிஜி வேற, ஆனா அவ அழகா இருக்காளே அப்படின்னு சொல்றான். கர்ப்பகாணி ஒரு பக்கம் சைட்ல அசிங்கமா திட்டிக்கிட்டு இருக்கு. நீ ஸ்ட்ரெயிட்டா நரகத்துக்கு போடி அப்படின்னு சொல்லி ஐரா கத்திட்டு இருக்க. சைட்ல அந்த சூனிகார் கேவி வேற, இந்த பொண்ணு யாருன்னு தெரியலையே, பரவாயில்ல நீ சாப்பிடுடி குழந்தை, நீ ரொம்ப யங்கா இருக்க அப்படின்னு சொல்லுது. என்னது போன பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சக்காட்டா ஷாக்காக, ஐரா ஒரு பக்கம், ஏய் உங்கள்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன் பதில் சொல்றி அப்படின்னு சொல்லி வமாலாவை பார்த்து கத்திக்கிட்டு இருப்பா. அவளுக்கு நம்ம லாங்குவேஜ் புரியாது, அதை பேசவும் தெரியாது, அதனால எனக்காக அவளை மன்னிச்சு விட்டுருங்கப்பா அப்படின்னு சக்காட்டா சொல்றான். என்னடா என்ன வெறுப்பேத்துறியா அப்படின்னு சொல்லி ஐரா கத்துறா. மிஸ்டர் மேன்டிஸ் ஏலியன் வந்து டிரான்ஸ்லேட்டர் சரி பண்றேன்னு சொல்லியிருக்காரு, அது சரி பண்ணிட்டு எல்லா பிரச்சனையும் தீந்துரும் அப்படின்னு சொல்லி உட்காரான்னு சொல்றான். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் எதுவுமே இல்ல, அவளை ஒரு செகண்ட் கூட நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி மோமோ சொல்றான். அப்படிலாம் இல்ல, அவ சண்டை போறதே அவ புருஷனை கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக தான் அப்படின்னு உட்காரான்னு சொல்றான். அதை கேட்ட 3 பேரும் ஷாக்ல பார்க்க, அவ அவளை விட பவர்ஃபுல்லா இருக்கிற ஒருத்தனை தேடிக்கிட்டு இருக்கான். அவன் கூட சண்டை போட்டு அவ தோத்துட்டானா அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பா. அவளை தோக்கடிச்சது நான் தான் நினைச்சுக்கிட்டு இருப்பா, அதனாலதான் அப்படி நடந்துகிட்டா அப்படின்னு உட்காரான்னு சொல்றான். அதுக்கு நானும் ஐராவும் தானே அவளை தோக்கடிச்சோம் அப்படின்னு சொல்லி மோமோ கத்துறா. ஆமா உண்மைதான், ஆனா மேண்டிஸ் ஏலியன் டிரான்ஸ்லேட்டர் சரி பண்ற வரைக்கும் நம்ம அமைதியா தான் இருக்கணும், அதுக்கப்புறம் எல்லாம் பேசி முடிவு பண்ணிக்கலாம். சக்காட்டா நான் அந்த விஷயத்த பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். லாஸ்ட்ல நீங்க 2 பேரும் தான் அவளை தோக்கடிச்சீங்க, ஆனா அதுக்கு மெயினான காரணம் யாரு? நான் தான். இப்ப இங்க ஸ்ட்ராங்கான ஆம்பளை யாரு? அதை ஏன் வாயாலே சொல்ல வைக்கிறீங்க? பரவாயில்ல, கேல்வின் ஆல்பர்ட் கிங் தான், தி எண்ட் ஆஃப் பெகாசிஸ் சக்காட்டா அப்படின்னு அவன் சொல்றான். டே முட்டா பயல, நீ ரோபோட்டை ஓட்டின ஓட்டுக்கு எங்களுக்கு வாம்பிட்டே வந்துச்சுரா அப்படின்னு சொல்லி மோமோ திட்டுவா. ஐரா ஒரு பக்கம் செம்ம கோவத்துல இருப்பா. அப்ப வம்மோல வந்து அந்த சாப்பாடு வேணும்ன்ற மாதிரி கை காட்ட, ஒக்கரன் உடனே உனக்கு நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்க, அதை சாப்பிட்டா அவ்வளவு சாப்பாடு சூப்பரா இருக்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறா. சூனிகர் கேவியோ,
ஏதோ பேசுற மாதிரி இருக்கு, ஆனா ஒன்னும் புரியல. பரவாயில்ல, என் சமையல் யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு மயிரும் மனசு நினைற அளவுக்கு நான் செஞ்சு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா சமைக்கிறாங்க. நீங்க எந்த மாதிரியான சாப்பாடுலாம் சாப்பிடுவீங்க, எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி உக்காரான்னு கேக்குறான். மோமோ செம்ம கடுப்புல பாத்துட்டு இருப்பா. அப்ப உக்காரான் வேற, மோமோ நீ சாப்பிட்டது போதுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவ்வளவுதானா அப்படின்னு மோமோ செம்ம கடுப்புல கேக்குறா. ஐரா கிட்ட ஜிஜியும் சக்காட்டாவும் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. மோமோ என்ன பண்றான்னு பார்த்தா எழுந்து போய் உக்காரான் பக்கத்துல உட்கார்றா. இப்போ அம்மால பொண்ணு மோமோவை பார்க்க, மோமோவும் அவளை பார்க்க, 2 பேரும் பாத்துக்கிறாங்க. அப்படியே நைட் ஆகுது. டேய் டேய் சோடா புட்டி, உன்னாலதான்டா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டேன்டா, நீ சொன்னதுனாலதான்டா. அதுல என்ன இருக்கு, விடு விடு. சரி, கோல்டன் பால் பத்தி ஏதாவது தெரிஞ்சா? இல்ல, அத பத்தி எதுவும் தெரியல, அவளுக்கு தான் நம்ம பேசுறது எதுவுமே புரிய மாட்டேங்குதே, அதனால ஒன்னும் தெரியல. வெளியே பார்த்தா ஜிஜியும் சக்காட்டாவும் அந்த ஏலியன் பொண்ணுகிட்ட ஏதோ வித்த காமிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. மோமோ, அவளை நான் ஒரு துளி கூட நம்புற மாதிரியே இல்ல, அவளும் மத்த ஏலியன்ஸ் மாதிரி வானத்தை இருட்டாக்கிட்டால. அப்பவும் அவளை தோக்கடிச்சிட்டோம், ஏதோ இந்த வீடு இருந்ததுனால உதவியா இருந்துச்சு. ஆனா அவளுடைய எனர்ஜி அவ ரீஸ்டோர் பண்ணிட்டு திருப்பி நம்ம கூட சண்டைக்கு வருவாளான்னு தெரியல. ஆனா எப்பயுமே அவ நம்மளுக்கு எதிரிதான். கிஸ் பண்ணதுனால அவளை கண்டுக்காம விட்டுறாத அப்படின்னு மோமோ சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் அந்த கைஜி பொண்ணு கைஜி ட்ரெஸ்க்குள்ள வேற போய்கிட்டு இருக்கா. அதை ஜிஜியும் சக்காட்டாவும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா உட்காரன், அதை நினைச்சு இன்னமும் என் மேல கோவமா இருக்கியா, அது எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருந்தாலும் நான் கவனிக்காதெல்லாம் இருக்க மாட்டேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். மோமோ அப்படியே தலை எடுத்துட்டு வந்து கிட்ட பாத்துட்டு, என்னடா வாயில இருந்து ஜொல்லு ஊத்துது அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்படியா, சாரி, என் மூஞ்சே இப்படிதான். என்னடா என்ன பார்க்கவே மாட்ற, ஏதாவது கில்ட்டா? உக்காரானா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஜிஜி அந்த இடத்துக்குள்ள வந்து, டே உக்காரானு, ஒரு நிமிஷம் இங்க வாடா அப்படின்னு சொல்லி கத்துறான். கைச்சோடி ட்ரெஸ்ஸ பாக்குறாங்க, அதுக்குள்ள பயங்கரமான டிரான்ஸ்பரண்ட் ப்ரொஜெக்டர்லாம் இருக்கு. அது எல்லாருமே ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்க. அப்ப ஜிஜி, நான் ஒரே வாட்டி போட்டு பாக்குறேன் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். அதுக்கு அவ்வளவு ஓகேன்ற மாதிரி கை காட்ட குடுகுடுன்னு ஓடி போய் அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள பூந்துக்குவான். இப்ப அம்மாலோ ஏதோ வார்னிங் மாதிரி காட்டுறா, அது என்னன்னு புரியல. கண்டிப்பா நெக்ஸ்ட் நான் தான் போட்டு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சக்காட்டா சொல்றான். சூட்டுக்குள்ள போன ஜிஜி, என்னடா இது அப்படின்னு வாய பொளந்து பாக்குறான். எல்லாமே பாக்ஸ் பாக்ஸா இருக்கு, என்னடா இதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். திருப்பி அம்மால ஏதோ வார்னிங் மாதிரி காட்டுறான், ஆனா அது ஒன்னும் புரியல. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா போன சாப்டர் லாஸ்ட்ல காமிச்ச அந்த பறவை கால் வச்ச ஏலியன் வந்து எதையோ கொண்டுட்டு அது தலையை கையில வச்சுட்டு நின்றுட்டு இருக்கு. இதோட இந்த சாப்டர் முடியுது. எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். எபிசோட் ஸ்டார்டிங்ல மோமோ வந்து, நான் திருப்பியும் சொல்றேன், அவ ஒரு ஏலியன், அவ ஒன்னும் ஆப்டபஸ் மாதிரி இல்ல, அப்படி இருந்தும் நீ அவளை வெட்டி இருக்க, நான் பெட் கட்டுறேன், அவ ஒரு டிரான்ஸ்பரண்டான ஸ்டூடெண்ட், உங்க ஸ்கூல்ல பேசியிருக்கேன், அவளை உங்க கூடயே கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டி சொல்றாங்க. ஆனா எதுக்கு, ஏலியன்லாம் ஆப்டோபஸ் மாதிரி வராது அப்படின்னு மோமோ சலிப்பா சொல்றா. எனக்கு வேலை இருக்கு, உன்னெல்லாம் இங்க தனியா விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி சூனியக்காரசி சொல்லுது. அதான் டர்போகிரானி இருக்காளே போதாது அப்படின்னு சொல்லி மோமோ கேக்குறான். நானும் அந்த சைக்கோ கூட தான் போறேன் அப்படின்னு சொல்லி டர்போகிரானி சொல்லுது. மோமோ செம கடுப்பாயி, இது ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லி கத்துறா. அதுக்கப்புறம் அவளுடைய ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு, இந்தா அந்த கைஜி ட்ரெஸ் கட்டிட்டு இதை போட்டு தொலை அப்படின்னு சொல்லி கொடுப்பா. நான் பேசுறது உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி சைகையிலே கேட்பான். இதெல்லாம் கேட்டுட்டு அம்மாலாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி திருப்பி அந்த கைஜி ட்ரெஸ் சேர்த்து மாட்டிக்கிறா. ஏய், நான் அதை கழட்ட சொன்னேன், என்ன கடுப்பேத்தாத அப்படின்னு சொல்லி மோமோ கத்துறா. அந்த கைஜி அப்படியே மோமோவை ஸ்கேன் பண்ண, அதை பார்த்துட்டு, ஏய் பைத்தியம், இங்க என்ன பண்ற, இங்கெல்லாம் பெருசாக கூடாது அப்படின்னு மோமோ கத்துறா. கைஜியோடைய உடம்புல ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது, என்னன்னு பார்த்தா அதுங்காட்டியும் மோமோவோட யூனிஃபார்மா அப்படியே வர வச்சிருவா. ஆனா அந்த கைஜியோடைய தலை மட்டும் அப்படியே இருக்கு. இதை பார்த்த மோமோ, வாவ் ஆசம் அப்படின்னு சொல்லி கத்துறா. 2 பேரும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்ப மோமோ, உன்னுடைய அந்த கைஜி தலையை மட்டும் மாத்த முடியாதா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு வம்மாலா உடனே என் என் அப்படின்னு சொல்றா. ஏய், என்ல எந்த வார்த்தையுமே இல்லையே, நான் மோமோ, என் பேரு சொல்லு பார்க்கலாம். அதுக்கு வம்மாலாவும், நான் மோமோ, எங்க சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றா. மோமோ உடனே, சூப்பரு, அப்ப நீ வம்மாலா தானே ரைட்டா அப்படின்னு கேக்குறா. வம்மாலா உடனே, நீ வம்மாலா தானே ரைட்டா அப்படின்னு சொல்றா திருப்பி. இல்ல, நான் மோமோ, நீ வம்மாலா, ஓகே. வம்மாலா உடனே, சோ நீ மோமோ அப்படின்னு சொல்றா. ஆமா ஆமா, நான் மோமோ தான், அமேசிங், உனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி மோமோ சொல்றா. மோலா, மோமோ அமேசிங் டிஸ்டாண்ட் அப்படின்னு சொல்ல, மோமோ உடனே சந்தோஷத்துல தலைகால் புரியாம அவளை போய் கட்டி பிடிக்கிறா. மோமோ திடீர்னு, இல்ல இல்ல நீ எனிமி, ஒரு நிமிஷத்துல என்னையே ஃபீல் பண்ண வச்சிட்டாளே அப்படின்னு சொல்லி அவ மோட்ல ஏதோ வரைய ஆரம்பிக்கிறா. சோடா புட்டியோட கோல்டன் பாலை வரைஞ்சிட்டு, இதுக்கு முன்னாடி நீ எங்கன்னா பாத்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. கேட்ட ஒம்மலா உடனே ஒரு மேஜிக் மாதிரி பண்ணி கையில ஒரு பாலை வர வச்சு இதை நீட்டி காட்டுறா.
அதை பார்த்த மோமோ இதுதான் அந்த கோல்டன் பால்னு சொல்றியா? அதுக்கு அம்மாலா யூனிஃபார்ம்ல இருந்து அவளுடைய ட்ரெஸ்ஸுக்கு மாறுவா. அந்த கைஜு ட்ரெஸ்ஸுக்கு மாறின உடனே அந்த பாலோட இடத்துல பிளேஸ் பண்றா. பிளேஸ் பண்ண உடனே அந்த பால் ஜொலிக்குது. திருப்பி அவ யூனிஃபார்முக்கே மாறிடுறா. அந்த பால் அவனுடைய கைஜு ட்ரெஸ்ல போட்ட உடனே அது ஜொலிக்குதே எப்படி? மோட்டிங் கோல்டன் பால் இருக்கா? அந்த பால் அவன் கைஜி ட்ரெஸ்ல போட்டோன்னே எப்படி கலர் மாறுது? கைஜி ட்ரெஸ் அப்படியே யூனிஃபார்மா மாறுது அப்படின்னா அது சோடா புட்டியோட கோல்டன் பால் இல்ல. இந்த கோல்டன் பால் எங்கிருந்து எடுத்த? இல்ல இல்ல தப்பு, அது உன்னோட கோல்டன் பாலா அப்படின்னு கேக்குறா. ஐயோ மிஸ்டர் டிம்ஸ், உங்களுடைய டிரான்ஸ்லேட்டர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுமா? ஏன்னா டர்போகிரானி கிட்ட கூட்டு போய் கேட்டா ஏதாவது தெரியுமா அப்படின்னு யோசிக்கிறா. அப்படியே டைமை பார்த்தா ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு. ஐயோ டைம் ஆயிடுச்சு, வா அம்மாளா எனக்கு ஷார்ட் கட் தெரியும் அப்படின்னு சொல்லி கூட்டு வர்றா. அப்படியே ரெண்டு பேரும் குடுகுடுன்னு ஓடுறாங்க. ஒரு கேட்டு கிட்ட போனோடனே அம்மாளா கிட்ட வந்து நான் என்ன பண்றனோ அதை பார்த்து அப்படியே காப்பி அடிக்கணும் அம்மாளா அப்படின்னு சொல்லிட்டு மோமோ சொல்றது அப்படியே காப்பி அடின்னு அவ சொல்ல, காப்பியா அப்படின்னு அவ ஷாக்காக, ஆமா ஒரு வாட்டி கைய தட்டு, 2 வாட்டி கீழே குனி, நாங்க இந்த இடத்த தாண்டி தான் போக போறோம் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அப்புறம் நடுவுல மட்டும் நடக்காத, ஓரமா நடந்து வா அப்படின்னு மோமோ சொல்றா. கார்னரா அம்மால கேக்குறா. கிராண்ட்மா என்ன இந்த பக்கம் வரக்கூடாது சொல்லியிருக்காங்க, இருந்தாலும் இதான் இருக்கு நல்ல ஷார்ட் கட்டு, நான் நிறைய வாட்டி இந்த பக்கம் போயிருக்கேன், நம்மளுக்கு நேரம் நல்லா இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் வராது. அவங்க உள்ள போனாலும் இங்க இருக்கிறது ரொம்ப ஆபத்து, இங்க இருக்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, எப்ப இடிஞ்சு விழுன்னு தெரியல சொல்ல, அதுக்கு அம்மாலாவோ அவ சொல்றது எல்லாத்தையும் அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருப்பா. மோமோ பின்னாடியே வேகமா வா அப்படின்னு சொல்லிட்டு அவ குடுகுடுன்னு ஓடுறா. அம்மாலா உடனே எதையே கை காமிச்சு அங்க பாரு அப்படின்னு சொல்றா. மோமோ என்னன்னு பார்த்தா சிலுக்கு பேய் மாதிரி அங்க ஒரு பேய் நிக்குது. ரொம்ப பெருசா நிக்குது. வாயில வேற பெருசா ஜிப்பு போட்டுக்கிட்டு பயங்கர மேக்கப்போட வந்து, நான் பார்க்க அழகா இருக்கனா அப்படின்னு சொல்லி கேக்குது. அத பார்த்துதான் அவங்க 2 பேரும் பயங்கர பயத்துல நின்றுகிட்டு இருப்பாங்க. மோமோ போமேட் போமேட்னு சொல்றா. அந்த வேர்டுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு, அதை நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்ப்போம். பியூட்டி ப்ராடக்ட்ல ஒண்ணு. அந்த உருவம் மோமோ ஒரே அடியில அடிச்சு பறக்க விட அம்மோல பயங்கர ஷாக் கூட பாக்குறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் 4 பார்க்க போறோம். எபிசோட் ஸ்டார்டிங்ல அந்த சிலுக்கு போய் மோமோ ஓங்கி அடிக்குது. அதை பார்த்து அம்மோல ஷாக்ல நிக்க, அந்த சிலுக்கு போயோ என்ன போமேட்னு சொல்லாத மாடு, நான் பார்த்தாலே எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குது. அப்ப அம்மாவோட கைஜுவா மாதிரி அந்த சிலுக்கு பைய ஒரே குத்தா சிலுக்கு பைய அதை அசால்ட்டா தடுத்துட்டு, எனக்கு நீ எல்லாம் பிரச்சனையே இல்ல, எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு, அவதான் ஓம்லியா இருக்கா, உன்ன மாதிரி அசிங்கமா இருக்கிறவங்க தான் என்ன அழகா காட்டுவாங்க கேட்ட அந்த கைஜியோ வேக வேகமா இவளுக்கு பிடிச்சி அடிக்க, ஆனா அந்த சிலுக்கு பைக்கு ஒண்ணுமே ஆகல. அப்படியே அந்த கைஜியோ பிடிச்சி தலைக்கீழ போட, அப்ப அந்த சிலுக்கு பையோடைய ட்ரெஸ் பறக்க, ஐயோ அசிங்கமா போச்சே. ஓ டியர், நான் உன்னை அந்த அளவுக்கு அடிக்கவே இல்லையே, ஏன் ஓவரா நடிக்கிற? ஆமா அடிய வாய் கிழிஞ்சவளே, பொம்பளை தானே நீ, போமேட்னு கூப்பிட. இதை கேட்ட சிலுக்கு பைக்கு சம கோவம் வருது. திரும்ப திரும்ப சொல்லுவேண்டி போமேட் 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 போமேட்னு மோமோ கத்த, இப்ப சிலுக்கு பை அதோடைய கண்ணாடிக்குள்ள கை விடுது. அந்த கை மோமோ இருந்த இடத்துக்கு கீழே வருது. மோமோ அப்படியே ஒரு குத்த மோமோக்கு செம்மையா அடி விழுது. போமேட்னு சொல்லாதான்னு சொன்னல, அப்ப நான் உன்னதான் முதல்ல கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி திருப்பி அந்த கண்ணாடிக்குள்ள கை விடுது. கீழே இருந்து நிறைய கைய வர வைக்க, ஐயோ இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி மோமோ ஓட பாக்க, இதுல இருந்து ஒரு கை வந்து மோமோ காலை பிடிக்குது. அதுக்கு சிலுக்கு பேயே, உன்னால தப்பிச்செல்லாம் ஓட முடியாது, இந்த தரை ஃபுல்லாமே என்னுடைய முகத்துடைய கண்ணாடி துண்டுகள் தான் இருக்கு, அதனால உன்னால தப்பிக்க முடியாது. தரைய பார்த்தா அந்த சிலுக்கு பேயுடைய மூஞ்சி இருக்கிற கண்ணாடி மட்டும்தான் இருக்கு. மோமோ அங்க இருக்கிற அந்த கல் எடுத்து அந்த கைய வேக வேகமா அடிக்கிறா. அந்த சிலுக்கு பை என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கைஜி வந்து அந்த பேய பிடிச்சிக்குது. மோமோ வம்மோலா, நீ அவளை 10 வாட்டி போமேட்னு சொன்னா அவ கதை முடிஞ்சிரும், நான் சொல்றது உனக்கு புரியுதா? திருப்பி அந்த சிலுக்கு போய் அதோடைய கண்ணாடி யூஸ் பண்ணி அந்த கைஜியோடைய கழுத்தை பிடிச்சி செல்ஃபி எடுக்கிற மாதிரி போஸ் கொடுக்குது. நீ தான் என்னுடைய ஃபேவரட், பாரு உன் கூட என்ன கம்பேர் பண்ணா நான் எவ்வளவு அழகா இருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிச்சதும் கண்ணாடியை திருப்ப கைஜி அந்த கண்ணாடிக்குள்ளேயே போயிடும். இதை பார்த்த மோமோ ஷாக்கா பாத்துக்கிட்டு இருக்க, அடியே குழந்தை, நீ இந்த கண்ணாடி கூடிய அப்பதான் நான் பார்க்க அழகா தெரிவேன். மோமோவை பார்த்து, நீ திருப்பிய போமேட்னு சொல்லாத, அதுதான் இந்த குழந்தைக்கும் நல்லது. அதுக்கு மோமோ, நான் அவளெல்லாம் நம்பவே இல்லை, அவ என்ன ஆனா எனக்கு என்ன, உங்ககிட்ட எல்லாம் தோக்க மாட்டேன், அது மட்டும் இல்லாத நான் உன்னை அடிச்சு மூஞ்ச குழப்பனா இன்னும் அது பார்க்க சகிக்காது. அவளுடைய மேஜிக் யூஸ் பண்ணி சுத்தி இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு, நீ ரொம்ப கேவலமான ஒருத்தி அப்படின்னு சொல்லி அடிக்க போறா. இப்ப நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி செம கடுப்புல அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் உடைக்க, அதை பார்த்த மோமோ தெரிச்சு வர்றா. ஐயோ இது வேலைக்கு ஆகலையே அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருப்பா.
அப்படிதாண்டி நீ நல்லா டென்ஷன் ஆகும், அப்பதான் உன் ரத்தம் எல்லாம் மண்டைக்கு ஏறி உன்னால எதையும் பார்க்க முடியாது, உன்னுடைய கண்ணாடி மாதிரி அப்படின்னு மென்ஷன் பண்றா. என்னன்னு பார்த்தா மோமா அவளுடைய கண்ணாடி ஆட்டைய போட்டிருக்கா. அந்த சிலுக்கு போய் இன்னும் பயங்கரமா டென்ஷன் ஆகுது. ஒழுங்கா என்னுடைய கண்ணாடியை திருப்பி குடுடி, அது இல்லாம நான் என்னுடைய அழகான முகத்தை எப்படி பாக்குறது அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கு. இப்ப மோமோ இப்போதைக்கு அது என்னுடையது அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு கொடுக்கணும்னு ஓடிட்டு இருப்பா. மோமோ அந்த டைம்ல அவளுடைய பவரை யூஸ் பண்ணி பொம்மாவை வெளியே எடுக்கணும்னு ட்ரை பண்ணுவா, ஆனா முடியாது. சரி ஏதோ ஒண்ணு, இது எடுத்துட்டு போய் பாட்டிக்கிட்ட கொடுப்போம், அது எல்லாத்தையும் பார்த்துக்கும். அந்த கண்ணாடியில சிலுக்கு போய் தெரியுது, அவ்வளவு ஆசை இருந்தா நீயும் உள்ளேயே போ அப்படின்னு சொல்லுது. அப்படியே ஷாக்ல பாத்துக்கிட்டு இருப்பா, அப்படியே அந்த கண்ணாடிக்குள்ளேயே போயிடுவா. இவங்க 2 பேரும் உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த கண்ணாடி கீழே விழ, அந்த கண்ணாடி எடுத்துட்டு அந்த கண்ணாடியில என்னுடைய முகம் லைட்டா தெரிஞ்சாலே போதும், என்னால அந்த பவர்ஸை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுது. இதோ இருக்காங்கல்ல 2 அசிங்கமான மாடுங்க அப்படின்னு சொல்ல, மோமோ அந்த கண்ணாடியை தட்டிக்கிட்டு இருப்பா. அதோட இந்த சாப்டர் முடியுது. எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல மோமோவும் அம்மாவும் வந்து அந்த கண்ணாடிக்குள்ள மாட்டிட்டு இருப்பாங்க. அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். மோமோவும் அம்மாவும் வந்து அந்த கண்ணாடிக்குள்ள இருந்து கத்திக்கிட்டு இருக்காளுங்க. அதை பார்த்துட்டு அந்த சிலுக்கு போய் இப்ப என்ன பண்ணலாம், இந்த முட்டா பொண்ணுங்களை வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே அப்படின்னு யோசிக்குது. ஐயா இந்த அழகான முகங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி லிப்டிக் எடுத்து அந்த கண்ணாடியில எதோ வரைஞ்சிக்கிட்டு இருக்கு. மோமோ மூஞ்செல்லாம் கிறுக்கி வச்சிருக்கோம். அதை பார்த்துட்டு ஐயே நான் உன்னை அழகாக்குன மாதிரி இருக்கே, பரவாயில்ல பார்க்க ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை, சரி வாங்க வாங்க எல்லாரும் ஒன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பேய் கூப்பிட்ட உடனே, இன்னும் இது என் மூஞ்சி ஒழுங்கா தெரியல, பார்த்தா அவங்க 2 பேரும் சேர்ந்து உள்ள நல்லா அமக்கலம் பண்ணிட்டு இருப்பாளுங்க. இவங்க 2 பேரும் உள்ள இருக்கிறதால என்னால என் ஃபேஸை கண்ணாடில பார்க்க முடியலையே அப்படின்னு அந்த சிலுக்கு போய் வச்சுக்கிட்டு இருக்கும்போது மோமோ வந்து வம்மாலோடைய கைஜி மாஸ்க் போயிட்டு சொல்றா. போய் ஒரு பக்கம் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வாங்கடி அப்படின்னோடனே அவளுங்க 2 பேரும் விதவிதமா ரியாக்ஷன் கொடுக்குறாளுங்க. நிறுத்துங்கடி, எதுக்காக இந்த மாதிரி அழகா ரியாக்ஷன் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்க என் கண்ணாடியில இருக்கிறது என் கண்ணாடிக்கு தீட்டுடி, வெளியே போங்கடி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி 2 பேரும் வெளியே விசிறடிச்சிருது. என் கண்ணாடியில என்னுடைய ஃபேஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேஸை பார்த்துட்டு எவ்வளவு அழகா இருக்கு என் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காது. ஏய் நீங்க 2 பேரும் என் கண்ணாடியில ஏதாவது பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு அது திரும்பி பார்த்தா அந்த 2 கேர்ள்ஸையும் காணோம். எங்கடி போனீங்க அப்படின்னு திரும்பி பார்க்க போமேட்னு ஒரு வாய்ஸ் மட்டும் கேக்குது. எங்க இருக்க எங்க இருக்க எங்க இருக்கடி அப்படின்னு கத்துது. மோமோ ஒரு பக்கம் போமேட் போமேட் போமேட்னு கத்திட்டு இருக்கா. ஏய் வெளியே வாங்கடி அப்படின்னு சொல்லி அது டென்ஷன் ஆகும். எல்லா இடத்துலயும் எகிரிக்கிட்டு எங்கடி இருக்க, உன்னை துண்டு துண்டா கிழிக்கிறேன்டி அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கு. மோமோ ஒரு பக்கம் விடாம போமேட் போமேட் போமேட்னு கத்திக்கிட்டே இருக்கா. இதுல அந்த சிலுக்கு போய் பண்ண வேலையால அங்க இருக்கிற பில்டிங்கே இடிஞ்சு விழ போகுது. பில்டிங் இடிஞ்சு விழுந்த உடனே இடமே அமைதியாயிடுச்சு. மோமோ எங்கேருந்து போயிட்டாளா, சரி இங்க இருந்து வெளியே போனா போதும் அப்படின்னு சொல்லி வெளியே பார்க்க ட்ரை பண்ணுவா. இவளுங்க 2 பேரும் செவரு குதிக்க எப்பாடா எப்படியே தப்பிச்சிட்டோம், இதுக்காக தான் பாட்டிங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொன்னாங்களா, இதுக்கப்புறம் இந்த பக்கம் வரவே கூடாது, தேங்க்ஸ் உம்மாலா, நீ இல்லைன்னா நான் என்ன ஆயிருப்பேனே தெரியல. ஓ அப்படி சொல்லிட்டு போய் ஒம்மோலோவை கட்டி பிடிக்க, ஒம்மோலோ உண்மையான பிரச்சனை மோமோ அப்படின்னு சொல்றா. ஆல் ரைட் நான் இப்போ உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லி ஒம்மோலோவும் மோமோவும் ஸ்கூலுக்கு ஓடுறாளுங்க. இப்படி அங்கேருந்து கட் பண்ணி ஸ்கூலில் கட்டுறாங்க. ஐரா வந்து உட்காரான்னு கிட்ட சரிவா போகலாம், மோமோ இன்னும் வரலல்ல அப்படின்னு கேட்குறா. இப்படி அவள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது மோமோ அந்த இடத்துக்கு வரா. அதை பார்த்துட்டு உட்காரான் இதை வந்துட்டாலே அப்படின்னோடனே நீ ரொம்ப லேட்டாக வந்துட்ட அப்படின்னு ஐரா கத்துறா. மோமோ லிசன், நானே ரொம்ப பெரிய பிரச்சனையிலேருந்து வந்திருக்கேன். சரி அது இருக்கட்டும், ஃபேஸ்க்கு என்ன ஆச்சு அப்படின்னு உட்காரான்னு கேட்குறான். அதுக்கு ஐரா ஒரு பக்கம் கேட்க பெக்கன்னு சிரிக்கிறா. அதுக்கு மோமோவோ ஏன் ஃபேஸ்க்கா, ஏன் ஃபேஸ்க்கு என்ன, நான் அழகாக தானே இருக்கேன் அப்படின்னு கேட்குறா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், வம்மாலா உன் கூட என்ன பண்ணுறா அப்படின்னு உட்காரான்னு கேட்குறான். அதை கேட்குறியா, பாட்டி தான் இவளை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போக சொன்னாங்க, ஒரே கடுப்புடா. ஒம்மோலா வந்து உட்காரான்னு கூப்பிட்றா. அதை கேட்டு அவனும் குட் மார்னிங் சொல்லுவான். மோமோவும் ஐராவும் டென்ஷன் ஆகுறாங்க. வம்மாலா இங்கே பிரச்சனை இருந்துச்சு அப்படின்றா. ஐரா வம்மாலாவை அடிக்க போறா. ஏய் கம்மன் இருடி, அவளே இப்போதான் 1-2 வார்த்தை தமிழில் கற்றுக்கிட்டு இருக்கா. இங்கே பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு அவள் திருப்பியும் சொல்கிறா. ஓய் மோமோ இங்கே வா அப்படின்னு சொல்லி வாத்தியார் கூப்பிட்றாரு. உங்கள் அம்மா கால் பண்ணாங்க, ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட்டை சேர்த்துக்க சொன்னாங்க. ஐயா அது எங்கள் அம்மா நான் சொல்லிச்சு, இல்லை அது எங்கள் பாட்டி. சரி விடு, இந்த பொண்ணு தானே அது, சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஃபேஸ்க்கு என்ன ஆச்சு. சரி நான் மற்ற டீச்சருங்கிட்டலாம் பேசிட்டு உக்கரான்னு இருக்கிற கிளாஸ்லேயே அவளையும் போட்டுறேன், ஓகே தானே. அத்தை கேட்ட மோமோவும் ஐராவும் பயங்கர ஷாக்ல அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க. இப்போ தானே ஜிஜி பி கிளாஸில் போட்டோம், அதனால பி கிளாஸ் ஃபுல்லு. அது மட்டும் இல்லாத எல்லா டீச்சர்ஸும் ஃபியூவெல்லாம் இங்கிலீஷ் பேசுவாங்க. உக்கரான உடனே நான் அவளை பார்த்துக்கிறேன் சார், தேங்க்யூ சார் அப்படின்றான்.
இல்லை நோவே, அவளை என் கிளாஸ்ல போடுங்க அப்படின்னு சொல்லி மோமோ கேட்பா. ஐயரா, உங்களுக்கு வேற எந்த கிளாஸுமே கிடைக்கலையா, வேற ஏதாவது கிளாஸ்ல அவளை போட முடியுமா அப்படின்னு ஐயரா டென்ஷன் ஆகிறா. சரி, முடிஞ்சு போச்சு, வேலையை பாருங்க. ஆனா சார் அப்படின்னு ஐயரா கத்த. இரு கிளாஸ் சி அப்படின்னா அப்படியே இழுக்கிறாரு. ஓமாவும் ஐயராவும் போய் கிளாஸ் சி முன்னாடி போய் நிற்கிறாங்க. அந்த கிளாஸ் லீடர் போகக்கூடாதுன்னு தடுத்து மற்ற கிளாஸ் பொண்ணுங்களாம் உள்ளே வரக்கூடாது அப்படின்றா. ஆயிரா, அதை நீ எப்படி சொல்லலாம், உனக்கு என்னடி உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றா. மோமாவும் கரெக்டு, நல்லா கேளுடி அப்படின்னு ஏற்றி விட்றா. நான் தான் ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன்ல, இங்கே நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, இல்லைனா டீச்சர்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்றா. ஹயரா நகத்தை கடிச்சிக்கிட்டு இருக்கா. மோமோ செம்ம டென்ஷனில் உட்காந்துருக்கா. அங்கே உள்ள உட்காரான பார்த்தா வம்மோலாக்கு ஏதோ ஒன்று கற்றுக் கொடுத்துட்டு இருக்கான். சக்காட்டா ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். மற்ற எல்லாருமே வந்து ஆச்சரியமாக அந்த புதுசாக வந்த பொண்ணையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டர் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக போட ட்ரை பண்ணுறேன். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்டில் அடுத்த சாப்டர் வேகமாக வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் ஆல்.